வேலை செய்கிற இடத்துக்கு போயிட்டாக்கா ரொம்ப பேர் வந்து இறுக்கமான முகத்தோட இருப்பாங்க. யார்ட்டயும் பேச மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க. இந்த மாரி கொஞ்சம் வேலை டென்ஷன் அந்த மாரியா சொல்லிட்டு ரொம்பவே இறுக்கமான முகத்தோட இருப்பாங்க. ஆனா எங்களுக்கு வந்து நாங்க இந்த கடல் தொழில் இருக்கு பார்த்தீங்களா, இங்க தொழிலுக்கு வந்தோம்னா தான் சந்தோஷமாவே இருக்கும். அதனால கடல் மேல வந்து கொஞ்சம் ஜாலியா சிரிச்சு பேசி விளையாண்டுக்கிட்டு இருப்போம். அதாவது தொழில் செய்றதுக்கு முன்னாடி தண்ணிக்குள்ள இறங்கிட்டோம்னாக்கா, நாங்க எங்கெங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சுருவோம். எந்த பக்கம் பாசி இருக்கோ அந்த பக்கம் போய் அன்னைக்கு தான் ஆளாளுக்கு ஒரு எடுக்க வேலைய ஆரம்பிச்சுருவோம். ஆனா விட்டாச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 10 ஓடியார நிமிஷம் போய் எடுத்துருக்கலாம். இந்த மாரி அவ்வளவு கஞ்சி குடிக்கும்போதோ, இல்லைனாக்கா அந்த குடைகள் இருக்கு ஆமா. பார்த்தீங்களா, உடைகள், அப்புறம் அந்த தட்டு, கண்ணாடி இதெல்லாம் மாட்டுற நேரம் ஒரு 10 நல்லா நிமிஷம், 1/4 மணி நேரம் உழைக்குது. ரெஸ்ட்டு கிடைக்கும். அந்த கேப்ல வந்து சில கதைகள் எல்லாம் சொல்லி பேசி, சிரிச்சு விளையாண்டுக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரியான சம்பவங்கள் தான் இப்ப வந்து நான் எதுவுமே அப்புறம் அன்னைக்கு இதோட ஷார்ட் வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேன். ஒரு சின்ன வீடியோவா போட்டிருந்தேன். அதுல நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. நீங்க என்னன்னாக்கா, வச்ச சமையல் பண்ணி பாத்துறாங்க. கடல்லயே வச்சு நீங்க சமையல் பண்ணிருவீங்களா? எந்த மாரியான உபகரணங்கள் எடுத்துட்டு போவீங்க? அதாவது சமையலுக்கு என்னென்ன மாரி பொருட்கள் கொண்டு போவீங்க? இதுவரைக்கும் விறகா? ஸ்டவ்வா? இந்த 550 பேர் மாரிலாம் பார்த்துருக்காங்க. கேட்டிருந்தீங்க. பொழப்புற அதிகபட்சம் வந்து நிலைமையில. விறகு வந்து யூஸ் பண்ண முடியாது ஃபைபர்ல. அதனால வந்து ஸ்டவ் எடுத்துட்டு போவாங்க. நம்ம ஃபைபர்ல இன்ன வரைக்கும் நாங்க வந்து சமையல் பண்ணதில்ல. அதாவது கடல் மேல கிடக்கும்போது சமையல் பண்ணதில்ல. 1 நாள் 2 நாள் தங்க வேண்டியது இருந்துச்சுனாக்கா, ஒண்ணு கஞ்சியா எடுத்துட்டு போயிருவோம். நாள் நைட்டு கஞ்சி போட்டு எடுத்துட்டு போனோம்னாக்கா, அடுத்த நாள் மதியம் வரைக்கும் வரும். அத வச்சு பயன்படுத்திட்டு சாயந்தரம் கரைய வந்துருவோம். அப்படி இல்லைன்னு வைங்களேன், புளிச்சோறு மாரி கட்டி எடுத்துட்டு போயிருவோம். கட்டி சோறுன்னு சொல்லுவோம்ல, அது மாரி கட்டி எடுத்துட்டு போயிட்டு ஒரு 2 நாள் தங்கலனாக்கா அந்த மாரி பண்ணிக்கிருவோம். அதுக்கு மேல 2 நாளுக்கு மேல எங்கேயாவது தங்குற மாரி இருந்தா மட்டும் அரிசி சாமான், மளிகை சாமான் இந்த இதெல்லாம் வந்து நாங்க கொண்டுட்டு போயிருவோம். கொண்டுட்டு போய் அந்த இடத்துல எங்கே நாங்க கரை பிடிக்கிறோமோ அந்த இடத்துல வச்சு சமையல் பண்ணி எப்பவும் போல நம்ம வீட்ல வந்து சமையல் பண்ற மாரி தான் சமையல் பண்ணி அப்படியே சாப்பிட்டுருவோம். அதுக்கு தேவையான தண்ணி, அப்புறம் மளிகை பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணி கொண்டுட்டு போயிருவோம். டீ போடுறோம்னாக்கா அதுக்கு என்ன சாமான் வேணுமோ எல்லாமே கொண்டுட்டு போயிருவோம். அதனால சமையல் பண்றதுக்கு கொஞ்சம் நல்லாருக்கும். ஆனா அந்த கஞ்சி கொண்டுட்டு போயிட்டு ரிட்டர்ன் 1 நாள் 2 நாள்ல வரும்போது தான் கொண்டு சில போன நேரம் தீனி பைப்பர் ஏதாச்சும் ரிப்பேர் செலவுத்துக்கலாம் ஆயிடுச்சு தப்பா. அப்படிங்கும்போது கொஞ்சம் சிரமமா இருக்கும். மற்றபடி எல்லாம் சமாளிச்சுக்குருவோம். ஏற்கனவே நம்ம தளத்தில வந்து பாலம்மா பார்ட் 1 ஃபாரஸ்ட்டா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸா? வீடியோ ஒண்ணு போட்டிருக்கோம். அதாவது இந்த பாலம்மா அப்படிங்கிறவளோட வாழ்க்கை எப்படி இருக்கு? எதனால இந்த கடல் தொழிலுக்கு வந்தாங்க? அப்படிங்கிறத பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பாலம்மா மட்டும் இல்லாம நம்மட்ட தொழில் பண்றாங்க பார்த்தீங்களா? இந்த எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு கதைகள் இருக்கு. அவங்க எல்லாருமே ரொம்பவுமே கஷ்டப்பட்டு, அதுக்கப்புறமா கடல் தொழில் தான் நம்மள காப்பாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி வந்து, சின்ன வயசுலேருந்தே கடல் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 60 வயசுக்கு மேலானவங்க கூட இன்னும் நம்மட்ட வந்து கடல் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பாசி எடுக்கிறதுல. இந்த பாசி எடுக்கிறது வேலைக்கு முக்கியமாவே வரவங்க பெண்கள் அப்படி. பண்ற தொழிலாகத்தான் பார்க்கப்படுது நம்ம ஏரியாக்கள்ல. ஆண்கள் வந்து இந்த இப்ப இருக்கு பார்த்தீங்களா? ஒரு 6 பெண்கள் இருந்தாக்கா, ஒரு 5 பேர் ஆண்கள், 4 பேர் ஆண்கள் இந்த மாரி தான் இருப்பாங்க. எல்லா படகுலயுமே. அதிகபட்சம் பெண்கள் தான் இருப்பாங்க. 10 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 7 பேர் இல்லனாக்கா 6 பேர் பெண்கள் தான் இருப்பாங்க. மற்றபடி ஆண்கள் எதுக்காகனாக்கா, இன்ஜின் பிடிக்கிறதுக்காண்டியும், இந்த கோரைகள வந்து மேல அள்ளி அடுக்கி போடணும். அதுக்காண்டி அட்டி போடுறோம்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாரி அட்டி போடுறதுக்காண்டியும் தான் ஆண்கள் வந்து அதிகபட்சமா இருப்பாங்க.